வணக்கம் நண்பர்களே, அம்மாவின் அடுப்படி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம அடுப்படியில புலவு சாதம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வரலாம். வாங்க வீடியோ போகலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 2 அடிச்சு நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு குடமிளகா 1, கேரட் ஒரு 4, 2 பச்சை மிளகாய், எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய், 2 பட்டை, மராட்டி முக்கு, ஏலக்காய், தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். 2 டம்ளர் தேங்காய் பால். பாஸ்மதி அரிசி 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க பாஸ்மதி இல்லைன்னா சாதாரண அரிசியிலையும் போடலாம். வாங்க வீடியோக்குள்ள. அடுப்பு பற்ற வச்சுட்டு சட்டி வச்சிருந்தேன். சட்டி சூடாகிட்டது. முன்னாடி வெண்ணெய் போட்டுருவோம். எண்ணெய் ஊற்றிடுறேன். எண்ணெய் ரொம்ப உருக வேண்டாம். பட்டை, ஏலக்காய், வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகணும். எண்ணெய் கொஞ்சமா ஊற்றுக்கேன்னு நினைக்க வேண்டாம். இந்த தேங்காய் பாலில் இருக்கிற எண்ணெயை பிரிஞ்சு வரும்போது நிறைய எண்ணெய் சேர்ந்துடும். அதனால கொஞ்சமா ஊற்றிங்க எண்ணெய். வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த சமயத்துல கேரட்டை போட்டுக்கணும். ஒரு 2 கிண்டு கிண்டிட்டு வதங்கும் போது கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். நல்லா கொஞ்சம் நல்லா வெங்காயம் நல்லா கலட வேணும். குடமிளகாய் இப்போ போட்டுடலாம். நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை இதில் கொட்டிட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு இப்போ நான் 4 டம்ளர் தேங்காய் பால் வச்சிருக்கேன். அதை ஊற்றிடுறேன். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். தேங்காய் பால் மட்டும் போதும். இப்போ கொதி வந்துருச்சு. வந்தோடனே இந்த மூடியை போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 5 நிமிஷம் ஆகுது. திறந்து பார்த்தோம் எப்படி இருக்குன்னு. இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிருவோம். இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அருமையா வந்துருக்குது. நீங்களே எங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்ல மாத்திரலாம்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வீடியோவுக்கு அம்மாவின் அடுப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.